ஈஸ்ட் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த உலக நாடுகளினுடைய வெப்பநிலை என்று சொல்லி பார்க்கும்போது, ஒரு பக்கம் கடுமையான வெப்பமாக இருக்கும். இன்னும் ஒரு பக்கம் அதே வேளையிலே கடுமையான குளிராக இருக்கும். இப்படி வந்து சில பக்கங்கள்ல பார்க்கும்போது, கடுமையான வெப்பமான நாடுகள் எல்லாம் குளிரான காலநிலைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றன. குளிரான காலநிலை கொண்ட நாடுகள் வெப்பமான காலநிலைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றன. இப்படி இந்த காலநிலை மாற்றம் என்பது ஒரு முக்கிய கவனம் பெற்றிருக்கிற இந்த நேரத்திலே வந்து நாங்கள் இந்த கடுமையான வெப்பமான நாடுகள் அல்லது கடுமையான குளிரான நாடுகள் அப்படி என்று சொல்லி ட்ரேடிங் எக்கனாமிக்ஸினுடைய டேட்டா வெளியாகி இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே தான் பார்க்க இருக்கின்றோம். இப்போது நாங்கள் இந்த கடுமையான வெப்பமான நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் 10 இடங்களை பார்க்க இருக்கிறோம். 10வது இடத்தில் வந்து பெனினம், 9ஆம் இடத்தில் கினி பசுவா, 8ஆம் இடத்தில் பஹ்ரைன் வந்திருக்கின்றது, 7ஆம் இடத்தில் யுஏஇ, அடுத்து 6ஆம் இடத்தில் வந்து கட்டார் வந்திருக்கின்றது. இந்த கடுமையான வெப்பமான நாடுகள் அப்படி என்று சொல்லி பார்க்கும்போது 5ஆம் இடத்தில் கேம்பியா வந்திருக்கின்றது, 4ஆம் இடத்தில் மௌரிட்டேனியா வந்திருக்கின்றது, 3ஆம் இடத்தில் செனகல் வந்திருக்கின்றது. கடுமையான வெப்பநிலையை சராசரி வெப்பநிலையை கொண்ட அதாவது இந்த 2025ஆம் ஆண்டில் கடுமையான வெப்பநிலையை கொண்ட 2வது நாடாக மாலி வந்திருக்கின்றது. முதல் இடத்தில் வந்திருக்கின்ற நாடு எதுன்னு சொல்லி பார்த்தால் பெர்கினா ஃபசோ வந்திருக்கின்றது. இதனுடைய இந்த ஆண்டின் சராசரி வெப்பநிலை என்னன்னு சொல்லி பார்த்தால் 29.96 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. சரி, இலங்கையை பொறுத்தளவில் அது 32ஆம் இடத்திற்கு வந்திருக்கின்றது. இந்தியா 75ஆம் இடத்திற்கு வந்திருக்கின்றது. அப்படி வந்து நாங்கள் இந்த உலகத்தின் கடும் குளிரான நாடுகள் எவை என்று சொல்லி பார்த்தோம் என்றால் 10ஆம் இடத்திற்கு வந்து எஸ்டோனியா வந்திருக்கின்றது. அதே போன்று 7ஆம் இடத்திற்கு ரஜிகிஸ்தானும், 8ஆம் இடத்தில் கிர்கிஸ்தானும், 7ஆம் இடத்தில் ஸ்வீடனும், 6ஆம் இடத்தில் பின்லாண்டும் வந்திருக்கின்றது. உலகின் அதிக குளிரான நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5ஆம் இடத்தில் நோர்வே வந்திருக்கின்றது, 4ஆம் இடத்தில் மங்கோலியாவும், 3ஆம் இடத்தில் ஐஸ்லாண்டும் வந்திருக்கின்றது, 2ஆம் இடத்தில் ரஷ்யா வந்திருக்கின்றது. இந்த கடுமையான சராசரி குளிரான வெப்பநிலையை கொண்ட நாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதலிடத்தில் வந்திருக்கின்றது கனடா. அந்த வெப்பநிலை என்னன்னு சொல்லி பார்த்தால் -2.89 டிகிரி செல்சியஸ் சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே இந்த கடுமையான குளிரான நாடாக 2025 சராசரி வெப்பநிலை -2.89 ஆக இருக்கின்ற நாடு கனடாவாக இருந்திருக்கின்றது. எங்களுக்கு நம்புவதற்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கு. இந்த கடும் வெப்பம், கடும் குளிர் அப்படி என்று சொல்லி இருக்கின்ற இந்த நேரத்திலே கடும் குளிரான வெப்பநிலையை கொண்ட நாடாகவும் கனடா தான் இருந்திருக்கின்றது.